ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னா கருவாட்டு தொக்கு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவாடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, கடுகு, எண்ணெய், அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா. இப்போ பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் சோம்பையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்தால் தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. பச்சையாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதனால் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நம்ம உப்பு சேர்க்க தேவை கிடையாது, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். ஆனால் நம்ம உப்பு சேர்க்குறதுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் பச்சை மிளகா ஆட் பண்ணணும். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன். சில்லி பவுட்ரு அடிஷ்னல் தான். நான் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு சில்லி பவுட்ரு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புலேயே வச்சுருங்க. அது கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கருவாடு ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போடுறேன். ஏன்னா அந்த கொதிக்கும் போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். அப்போ நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அது 2யும் போடுறேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன், கொதித்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏன் மஞ்சப்பொடி போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கருவாடு வாஷ் பண்ணும்போதே அதில் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். அதனால் அந்த கருவாட்டில் அந்த மஞ்சப்பொடி இருந்தது. அதனால் நான் மஞ்சப்பொடி போடலை. இப்போ கருவாடு போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துருச்சு கருவாடு தொக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.